பொதுவா இந்த மாதிரி 1% கம்பெனி, லிமிடெட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப், பிரைவேட் லிமிடெட் கம்பெனிலாம் ஆரம்பிப்பாங்க ஒரு சில பேர். ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அதை கரெக்டா ஃபைல் பண்ணாம விட்டுருவாங்க. அப்படி ஃபைல் பண்ணாம விடும்போது என்ன ஆகும் அப்படின்னா, டைரக்டர் பதவி அதுல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு, கம்பெனி நேம் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு, கம்பெனியே க்ளோஸ்ட் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்ட்ரைக் ஆஃப் பண்ணிடுவாங்க ஆர்ஓசில. அப்படி ஸ்ட்ரைக் ஆஃப் பண்ணிட்டாங்க, அதை ரெனியூவல் பண்ணல அப்படின்னு ஸ்ட்ரைக் ஆஃப் பண்ணிட்டாங்கன்னா திருப்பி நீங்க கோர்ட்டுக்கு போய் தான் பண்ண முடியும். அதுக்கு உண்டான ஃபைன்லாம் இருக்கும். நிறைய பேர் என்ன செய்யறாங்க, அவங்க பிசினஸ்ல நான் கான்சென்ட்ரேட் பண்றதா இல்ல ஆர்ஓசில போய் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்றதா? இல்ல, நீங்க கண்டிப்பா ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டோ இல்ல கம்பெனி செக்ரட்டரியோ இல்லைன்னா ஒரு கம்பெனி லாயரையோ வச்சு நீங்க அந்த ரிட்டர்ன்ஸை ப்ராப்பரா நீங்க பண்ணணும். அப்படி பண்ணாத வகையில கண்டிப்பா அது ஸ்ட்ரைக் ஆஃப் ஆகி அப்புறம் கோர்ட்டுக்கு தான் போற மாதிரி இருக்கும், இல்ல ட்ரிபியூனலுக்கு போற மாதிரி இருக்கும். அதனால உடனடியா ஆர்ஓசி நீங்க பண்ணலன்னா அதை பண்ண ஆரம்பிங்க. ஓகே, அதுக்கு உண்டான சரியான ஒரு ஸ்பெஷலிஸ்ட கொடுத்து பண்ணுங்க. உங்களுக்கு வேற ஏதாவது உதவி வேணும்னா தாராளமா எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. உங்களுக்கு உதவுறது காத்துக்கிட்டு இருக்கேன். நன்றி, வணக்கம்.